பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இன்று கூட்டணி கட்சியினுடன் வந்து தருமபுரி அதிமான் கோட்டை காலபைரவர் கோயில் வந்து வழிபட்டு அங்கு அதிமுக அலுவலகத்துக்கு சென்று அங்க இருக்கும் எம்ஜிஆர் சிலைக்கும் ஜெயலலிதா சிலைக்கும் மாலை அணிவித்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை வந்து ஊர்வலமாக நடந்து சென்று தருமபுரி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் காயத்ரியிடம் வந்து வேட்புமனு வந்து தாக்கல் செய்தார். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான உறுதிமொழியும் தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் வந்து ஏற்றுக்கொண்டார். இதில் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டனர். தருமபுரியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா. தருமபுரி தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிறார் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி. அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அன்புமணியின் மனைவி சௌமியா. தருமபுரியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையில் களங்காண்கிறது. அதில் பாமகவிற்கு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 18 இடங்களில் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளையும் சௌமியா அன்புமணி கடந்த ஒரு வாரமாக சந்தித்திருந்தார். இன்று கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு பாமகவின் தொண்டர்களோடு சூழ தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். சௌமியா அன்புமணி பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவினுடைய சார்பில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அதன் பிறகு அவருக்கு மீண்டும் இம்முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது பாமக தரப்பில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவருடைய ஆதரவாளர்களுடன் சேர்ந்து தற்போது தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்.